ஒரு காட்டில் ஒரு மரக்கிளையில் ஒரு புறா அமைதியாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த புறா வானத்தை பார்க்கும்போது ஒரு பருந்து அந்த புறாவை நோக்கி அந்த புறாவை சாப்பிட்றதுக்காக வட்டமிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம எப்படியோ தப்பிச்சு போயிடலான்னு கீழே பார்க்குறப்ப கீழே ஒரு வேடன் ஒரு அம்பை ஒரு வில் எடுத்து அம்பு வந்து அந்த புறாவை நோக்கி குறி பார்த்துட்டு உட்காந்துருந்தா அந்த புறாவை கொல்றதுக்காக. இந்த புறாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேலே போனால் பருந்து நம்ம கொண்டுரும், கீழே பறந்தா இந்த வேடை நம்மளை கொண்டுருவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா கதவும் மூடிட்டு அது கடவுள் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வாழ்க்கை இதோட முடிஞ்சு போய்டும் அப்படின்ட்டு கண்களை மூடி கடவுள்கிட்ட வேண்டிக்குது. ஐயா, என்னை காப்பாற்றுங்க, இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வேடனோட காலு கீழே ஒரு கருப்பு கலர் பாம்பு வந்து அந்த வேடனை கொத்துது. அந்த கொத்தன வேகத்தில் அந்த வேடன் கீழே விழுற டைமில் அந்த வில்லு வந்து திசை மாறி அந்த பருந்தோட கண்ணிலேயே பட்டு அந்த பருந்தும் செத்து போகுது. பருந்தும் செத்து போகுது, அந்த வேடனும் செத்து போகிறான். அந்த புறாவும் தன்னோட கண்களை திறந்தது, அந்த வானம் தெளிவாக இருந்தது. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில டைம் வந்து எல்லா பக்கமும் வழிகள் க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், வாழ்க்கையே ஒரு டார்க் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம கடவுளை நோக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கான வழியை கண்டிப்பாக அந்த கடவுள் காட்டுவான்.